சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன் vlog தான், ஈவினிங் ரொட்டீன் vlog தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பையன் டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 3 o'clock ஆக போகுது. இன்றைக்கி வந்து மார்னிங்கே பையன் ஃபுல் டே ஸ்கூல் அவன் கிளம்பிட்டான். பையனுக்கு வந்து போர்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போயிட்டுருக்குது. ஸோ அவன் மார்னிங்கே கிளம்பிட்டான். இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு. ஸோ சாட்டர்டே ஃபுல் டே லீவு, கம்மிங் மண்டே அவளுக்கு எக்ஸாமு. ஸோ அதுக்காக படிச்சுட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour படிச்சுட்டு இருந்தா. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அது லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டா. படுக்க சொன்னேன், நான் படுக்க மாட்டேம்மா அப்படின்னா. ஸோ படுக்கலைன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு விளையாண்டுட்ருப்பா. ஸோ அதனால் நான் போய் கூட கொஞ்சம் நானும் படுக்கிற மாதிரி படுத்து அவளை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். தூங்கிட்டுருக்கா. அவள் முடிச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பா. ஸோ அதனால் எப்படியா தூங்க வச்சுட்டேன் அவளை நான். அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காலையில் துவைச்சி போட்டது மடிக்கணும். ஸோ அதை எடுத்து போட்டிருக்கேன். இந்த ரூமில் வந்து ஈவினிங்கில் வந்து வெயில் இந்த பக்கம் வரதுனால உள்ளே அப்படியே வெயில் வந்துடும். சம்மர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சூடாகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் போட்டு விட்டால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் வந்து ஸ்க்ரீனை போட்டோன்னா அவளுக்கு தூங்கிட்டா. ஸோ அப்படியே ஒரு 1-2 hours பக்கம் தான், 2 hours அது கழிச்சு தான் எழுந்திரிப்பா. ஸோ அதுக்குள்ளே கிடக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங் டிஃபன் எதனா பண்ணிடலான்னு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எனக்கு வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நான் வந்து பால் பாயாசம் பண்ணலான்ட்ருக்கேன். பாப்பாவும் கேட்டுக்கிறேன். பால் பாயசம் பண்ணால் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பால் பாயசம் பண்ணலான்ட்டு பாலெல்லாம் சூடு பண்ணிவிட்டு சேமியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியான சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ராஜ்மா கிரேவி தான் பண்ணேன். ஸோ பால் பாயசம் பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று ஆக்சுவலாக பால் வந்து மிச்சமாகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு பால் பாயசம் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எப்போவுமே ஒரு கிளாஸ் பால் நான் குடிப்பேன், இதை குடிக்கல. அதேமாதிரி காலையில் பையனுக்கு பால் கலக்கி வைக்கல நான், ஏன்னா பூஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பால் கலக்காத மாட்டா. ஸோ 2 கிளாஸ் பால் மிச்சமாகிடுச்சு. ஸோ பால் நிறைய இருக்கணும், பால் பாயசம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா மை காட், நல்லா போட்ட ராஜ்மா, கத்திரிக்காய், கிழங்கெல்லாம் போட்ட ஒரு ராஜ்மா கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்லா காரக்குழம்பு. இது வந்து சப்பாத்தி பரோட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு நான் உத்தியாகவே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சப்பாத்தி பூரியெல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு 8 o'clock ஆகும்னு சொல்லிட்டாங்க வரத்துக்கு. ஸோ நானே தான் செய்யணும். ஸோ அதனால் இந்த பரோட்டா போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பரோட்டா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, மட்டும் செய்யறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசத்துக்கு சேமியா எடுத்து வச்சுட்டேன். சேமியா பார்த்திங்கன்னா இது 10 ரூபா பேக் தாங்க. ஸோ போதும். 10 ரூபா பேக்னால் ரொம்ப சீப்பாக நினைக்க வேணாம். 10 ரூபா பேக்கும் பொருள் தான், அதுவும் நமக்கு ஒரு பொருள் தான். ஸோ 10 ரூபா பேக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சேமியா வேறு இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ ப்ளஸ் இன்றைக்கி வந்து கேஷ்நட் கூட இல்லை, வெறும் ட்ரை கிரேப்ஸ் போட்டால் செய்ய போகிறேன். ஸோ சிம்பிளாக பாயசம் பண்ணிவிட்டு பசங்க கொடுப்பாங்க. பொதுவாகவே குழந்தைங்க ஸ்வீட்னால் ரொம்ப நல்லா விரும்பி சொல்லுவாங்க. ஸோ பால் பாயசம் கூட பசங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வந்து மைதா கோதுமை மிக்ஸ் பண்ணி போடலான்ட்டு மந்த் எண்டுன்றதுனால எல்லாமே காலி ஆகிடுச்சு வீட்டில். நாளைக்கு தான் ப்ரொவிஷன் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால 1 இருந்து 1 இல்லை வீட்டில். ஸோ அதனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் 3 o'clock ஆக போகுது. நான் வந்து இனிமேல் தான் போய் துணியெலாம் மடித்து வச்சுட்டு வந்து செய்ய ஆரம்பிக்கணும். பையன் வர 6 o'clock ஆகும்னு சொல்லிட்டான். சரி பாப்பா இருக்காள், அவளுக்கு ஒரு 4:30 பக்கமாக ஏதாவது பாயசம் பண்ணிக்கலாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணவே கிடையாதுங்க. அப்படியே விட்டுட்டேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணல. ஸோ நேற்று க்ளீன் பண்ணதே சுத்தமாக இருந்தது. ஸோ எனக்கும் டயர்டாக, சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாவே நமக்கு ரொம்ப டயர்டாக, வேலை செய்யவே டயர்டாகிடுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பால் பாயசம் பண்ண போகிறேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணி போகிறேன். இதையெல்லாம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருந்துச்சு. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 1 kg பக்கம் வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே சின்ன வெங்காயம் விலை கம்மியாகிறது வந்து ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் 60, 70, 80 அது மாதிரி தான் ஓடும். ஆனால் நான் வாங்கினப்போ நேற்று வந்து 35 rupeesக்கு 1 kg சின்ன வெங்காயம். சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக இருந்து பாருங்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பூண்டு விலை ஏறிடுச்சுங்க. பூண்டு விலை வந்து 400 rupees, 400 ரீச் பண்ணிடுச்சு. பயங்கரம். நான் போய் பூண்டு கடையில் போய் நின்று பூண்டு எவ்வளோன்னு கேட்டால் 1/4 கிலோ 120 ரூபான்றாங்க. நான் குழம்புக்கு பூண்டே போடலப்பான்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து என்னடா பூண்டு இல்லைன்னா சமைக்க முடியாது, பூண்டு இஞ்சியெல்லாம் மெயின் ஆச்சு. அதுவும் சண்டே வருது, நான்வெஜ்லாம் சேர்த்துக்க பூண்டு அவசியமே. ஒரு 1/4 கிலோ பூண்டு தான் வாங்கினேன்.
ஸோ 1/4 கிலோ பூண்டு வாங்கி அதை வந்து ஒரு தங்க மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூண்டு விலை ஏறிடுச்சு, மற்ற விலையெல்லாம் கம்மியாயிடுச்சு. எல்லா காய் விலையெல்லாம் கம்மியாகிருக்குங்க, பூண்டு விலை மட்டும் ஏறிடுச்சு. அதுமாதிரி பெரிய வெங்காய விலை கூட கம்மியாயிடுச்சுங்க. 25 rupees தான். சின்ன வெங்காயம் வந்து 35 rupees, பெரிய வெங்காயம் எல்லாமே கம்மியாகிட்டு பூண்டு விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இது எப்போ கம்மியாகும்னு தெரியல. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பூண்டு வந்து விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் வாங்கி போட்டாலும் ஒரு அளவு தானேங்க நிற்கும். நம்ம நிறைய விலை கம்மியாக நிறைய வாங்கி போட்டுட்டு அது ஒரு பக்கம் வேஸ்ட்டாக போச்சு, என்ன பண்ணுறது. ஸோ ஒன்று விட்டால் ஒன்று விலை ஏறிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ துணியில் மடித்து வச்சுட்டு வந்து பால் பாயசம் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் அப்படியே ஓனெல்லாம் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ பால் சூடு பண்ணிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ பையனும் ஸ்கூல் விட்டு வந்துட்டான். ஸோ வரும்போதே பயங்கர பசியில் வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணல. இன்றைக்கி ஆஃப் டேன்னு நினச்சி நான் நல்லா தூங்கிட்டேன். பட் எழுந்திரிச்ச பிறகு 7 o'clock தான் எழுந்திரிச்சு ஃபுல் டேன்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி செஞ்சு அவனுக்கு 8 o'clock பஸ்க்கு அனுப்புறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ தான் வந்தால் வரும்போதே பசினா, ஸோ வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுமா, அதனால் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு சாதத்தை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது, நல்ல வேலை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன் சாப்பாடு. ஸோ அதனால் கொஞ்சம் இருக்குது, நல்ல வேலை. பசி நான் சொல்லுங்கள், சாதத்தை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் செய்கிறேன். இப்போவே நான் லஞ்ச் பேக் பண்ணிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக அசைஞ்சிட்டேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால பேக் பண்ண முடியல. ஸோ அதனால மாதிரி நாங்கள் சாப்பிட்டான இடத்துல பசிட்டு வரும்போது இந்தாப்பா கொஞ்சம் நெய் போட்டா. பையனுக்கு வந்து எந்த சாம்பார் வச்சோட சரி கொஞ்சம் நெய் போட்டுருந்தீங்களேன், வேறு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது கொஞ்சோண்டு சாம்பார் வச்சு நெய் போட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேமியா, கொஞ்சோண்டு ஜவ்வரிசி லைட்டாக இதை வறுத்துட்டு பாலில் போட்டு கசணும், சீக்கிரம் அதுக்காக தான். இது வந்து வறுக்காத சேமியா. ஸோ அது வறுத்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இவருடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாயசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா க்ரீமியோட அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீமோடவே நான் பாயசம் ரெடி பண்ணிட்டேன். இது கூட வந்து கேஷ்யூ நட்டு திராட்சை போட்டு ஊற்றிடலாம், அவ்வளோதான். பாயசமெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே உட்காந்துட்ருக்குறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5:30 பக்கம் ஆகுது. சரி நைட் டின்னர் வெளியே ஒரு 7:30க்கு ஆரம்பிச்சிடலான்னு. பசங்க வந்து நைட் டின்னருக்கு வந்து எக்கு மசாலா பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுங்கப்பா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பையன் வந்து மேலே கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்துடுறேன்னு மேலே மொட்டை மாடிக்கு போய்க்கிறான். பாப்பா வந்து இப்போ தான் எழுந்திரிச்சு, அவளுக்கு வந்து பாயசம் வேணாங்களாம், காரமாக வேணும்னு கேட்குறான். ஸோ வந்து அவள் பாயசம் குடிக்கல, நானும் பையனும் தான் குடித்தோம். ஸோ கொஞ்ச நேரம் வெளியே ரிலாக்ஸாக உட்காந்து காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இல்லைனா போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை செய்யலாம் உட்காந்துட்டோம்.
எக்ஸாம் போடுறேன்னு சொல்லுவேன் பசங்க பற்றி வேண்டாமா, எக் ஆம்லேட் போட்டு ரைஸ் கொடுமான்னு கேட்டாங்க. ஸோ வந்து நான் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். அதுதான் நைட் மதியானத்துக்கு பீன்ஸ் சாம்பார் இருக்குது. எக் ஆம்லேட்டுக்காக எக் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு 3 பேருக்கு மட்டும் தான். எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு தான். பையனுக்கு வந்து பிளெயின் ஆஃப் பாயில் மாதிரி கேட்கணும், இந்த ஆனியன் எல்லாம் போடாமல். ஸோ அவனுக்கு கிடையாது, எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். ஸோ நைட்டுக்கு பரோட்டா போல் நான் சசி எடுத்து வச்சு பசங்க வேணாம் இருந்துச்சுங்க. ஸோ நாளைக்கு சண்டே, ஸோ அவரும் இருப்பார். ஸோ வீட்டுக்கும் ஆள் வேணும்ல, ஸோ அதெல்லாம் நானும் சரி ஓகே விட்டாச்சு. ஈஸியாக ரைஸ் மட்டும் வச்சு விட்டேன். எக் ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தோன்னா முடிஞ்சது. நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு காலையில் இருந்துச்சு, விவசாயம் போகிற வேலை இருக்குது. ஸோ நிறைய வேலை இருக்குது. சண்டேனால அதிக வேலை இருக்குது. நாளைக்கு க்ளீன் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு கிச்சனில். ஸோ க்ளீன் பண்ணுறது இருக்குது. நைட்டு ஃபஸ்ட்டு லஞ்சு தயார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துணிங்க இருக்குது, மடிக்கிற வேலை. வாங்கம்மா சாப்பிடுவீங்க? வரோம். பையனுக்கு ஆஃப் பாயில் கேட்டான். பட் நான் வந்து ஆஃப் பாயில் மாதிரி போடல, கொஞ்சம் சொல்லி ட்ரை பண்ணிட்டேன். லைட்டாக இந்த மாதிரி ஆஃப் பாயில் வச்சு அவன் கேட்குறான். ஸோ அவனுக்கு ஆஃப் பாயில் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு ஆனியன் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு ஆனியன் போட்டு, 3 பேருக்கு ஆனியன் போட்டு அவனுக்கு ஆஃப் பாயில் போட்டு. இது வந்து பாப்பாக்கு. அம்மா கை கழிக்கோ. இந்த ராஜ்மா கிரேவிக்கு இந்த முட்டைக்கு வேற லெவல் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. பசங்க 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேர் தான். ஸோ எனக்கும் அவருக்கும் எக் ஆம்லேட் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டோன்னா நைட்டு வேலை முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். என்னோடய வீடியோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது தப்பு குறைகள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ வந்து அதை கரெக்ட் பண்ணி போடுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதேமாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.